வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுத்தக்கதாக நாம் ஒவ்வொரு நாளும் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் எபிரேய சபைக்கு சொல்லும்போது 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் தியானமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாள் கூட நீங்கள் எந்த நிலைமையோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு தெரியாது. நீங்கள் சபையை கனப்படுத்துகிறீர்களா, இல்லை சபையை விட்டு நீங்கள் விலகி நிற்கிறீர்களா என்பது அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு அது பயனுள்ளதாக தான் இருக்கணும்னு நாங்கள் அப்படி தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சபைங்கிறது தேவனுடைய, நாங்கள் நேரத்தே சொன்னேன், தேவனுடைய சரீரம், இயேசு கிறிஸ்தனுடைய சரீரம், இயேசு கிறிஸ்தனுடைய தலைன்னா உங்களுக்கு நான் சொன்னேன். அதனால் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம சபையை இழக்க முடியும்? உறவுகளை கூட இழந்துடலாம், சபையை இழக்க முடியாது. நமக்காக தேவன் எவ்வளோ பெரிய ரட்சிப்பை நம்மளுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார், எவ்வளோ பெரிய மீட்பை நம்மளுக்கு தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஒரு ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நம்மை மீட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது சபை மனவாட்டின்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரியல, சபை மனவாட்டின்ற, அவர் மனவாளன்னு சொல்கிறார். மனவாட்டி எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தானே நம்முடைய நோக்கமாக இருக்குது. அதனால கொஞ்சம் யோசிங்க, நீங்கள் சபைக்கு போகிற தேவ பிள்ளைங்களா அப்படின்னு யோசிங்க. நான் ஒரு வசனத்தை நீங்கள் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சங்கீத புஸ்தகம் 11வது சங்கீதம் வார்த்தை வசனம் 4வது வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்குன்னு. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்போ ஆலயத்தில் இருக்கிறதா நீங்கள் ஆலயத்தில் போய் தான் சந்திக்கணும். நீங்கள் எப்படி சந்திக்கிறீங்க? நீங்கள் சிலர் யூடியூப்பில் லைவில் சந்திக்கிறீங்க, சரிங்களா? சிலர் ஃபேஸ்புக்கில் லைவில் சந்திக்கிறீங்க, சிலர் ஜூம் மீட்டிங் போட்டு அதில் நீங்கள் இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆசைப்படுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அவர் சொல்கிறாரு, நான் ஜூம் மீட்டிங்கில் கிடையாதுப்பா, நான் ஃபேஸ்புக்கில் கிடையாது, நான் யூடியூப்லேயே கிடையாது, நான் அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கார். வசனம் வார்த்தை இல்லையா? அது பொய் கிடையாது இல்லையா? ஆனால் நீங்கள் எங்கே போய் தேடிட்டு இருக்கீங்க? சபையை விட்டுட்டு, சபையை தள்ளிட்டு, சபையில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனாலே, ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்தினாலே சபைக்குள்ளே இருக்கிற தேவனை ஆராதிக்காமல் நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஆராதிக்கிறீங்க. இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் உட்காந்து நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதா? இல்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதா? நல்லா நீங்கள் கவனிங்க. நீங்கள் என்ன மீட்டிங்களோடு கலந்துக்குங்க. ஆனால் தேவ ஆலயத்துக்கு வரும்போது, அங்கு நடக்கிற ஆராதனையில் பங்கெடுக்கும் போது இருக்கிற பயம், பக்தி, நடுக்கம், கீழ்ப்படுதல் நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் இருக்கட்டும், எந்த கூட்டத்துக்கு போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நீங்கள் அறியாமையினாலே இருக்கிற தேவனை கண்டுபிடிக்காமல், இருக்கிற தேவனை தேடி வராமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் அவரை விட்டு விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறீர்கள். நீங்கள் ஜூம் மீட்டிங்லேயும் எங்கே போய் காணிக்கப்படுவீங்க சொல்லுங்கள்? வாட்ஸ்அப்பில் போய் எங்கே நீங்கள் காணிக்கப்படுவீங்க? சரியா? ஃபேஸ்புக்கில் போய் எங்கே காணிக்கப்படுவீங்க? யூடியூப்பில் எங்கே போய் காணிக்கப்படுவீங்க? கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம். ஆனால் கேட்குறது நல்லது, நான் தப்புன்னு சொல்லலை, கேளுங்க, எவ்வளவு நாள் கேளுங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஆராதனை ஸ்தலம், தேவாலயம் இல்லையா? ஏதோ உடம்பு சரியில்லை, ரைட், ஓகே, அதில் தப்பு கிடையாது. இல்லை முடி பலவீனம், சுகவீனம் அப்படின்னா ரைட், அதில் எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது, சரிங்களா? ஆனால் தேவையில்லாமல் வீட்டில் உட்காந்துங்கன்னு இல்லைங்களா, ஆலயத்தை அற்பமாக எண்ணிக்கொண்டு அங்கே நடக்கிற ஆராதனையை அசட்டை பண்ணிக்கொண்டு இல்லைங்களா,
உங்களுக்கு சில ஊழியர்கள் பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக நீங்கள் அந்த சபைக்கு தான் போகணும்னு நான் சொல்லலையே. நீங்கள் ஏதோ ஒரு சபையிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம். சரிங்களா? ஆலயங்கிறது வசனத்தில் சொல்லி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஐயா எங்கள் பரிசுத்தமாக இல்லை, எங்களுடைய சபை பரிசுத்தமாக நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் ஆலயத்தை பரிசுத்தமாக வச்சிருக்கிறார். ஆலயம் வந்து பரிசுத்தமானதுங்க, தீட்டானது கிடையாதுங்க, இல்லைங்களா? ஆலயத்தில் பழைய ஏற்பாட்டில் தீட்டானவைகளை கொண்டு வந்து வச்சாங்க, பண்ணினாங்க. தேவன் அவர்களை அடித்தார், ஆலயத்தில் தீட்டுப்படுத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய பக்கத்தில் இருக்க உங்கள் வீட்டு அருகாமல் இருக்க தேவ ஆலயம் பரிசுத்தமானது. நீங்கள் அதை பார்க்காதீங்க, உள்ள இருக்கவங்களை பார்க்காதீங்க, ஆலயத்தை பாருங்க, பரிசுத்தமானது. தேவ வசனம் பேசப்படும் போது அந்த வசனமும் பரிசுத்தமானது. அதனால வசனம் வந்து எவ்வளோ பரிசுத்தமானது யோசித்து பாருங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் ஆலயத்தை அசட்டை பண்ணுறது சரியா? நீங்களே சொல்லுங்க. சில எபிரேய சபைக்கு பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். தேவனுடைய சபையை சிலர் அசட்டை செய்கிறார்கள், சிலர் அற்பமாய் எண்ணிக்கொள்கிறார்கள். அந்த சபை கூடி வருதலை சிலர் விட்டுட்டு சுய காரியமாக இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க தானே. பரிசுத்த ஆலயத்தில் தேவன் நம்மளை உருவாக்கி தெரியுமா? அவருடைய ராஜ்யமாகிய பரலோகத்தில் நம்மளை சேர்க்க போகிறார். அவர் எங்கே இருக்கிறார்? அந்த 11 சங்கத்தில் நீங்கள் வாசி அந்த 11 சங்கத்தில் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? அதில் என்ன சொல்லி நான் முடிச்சேன், சரிங்களா? அதில் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆலயத்தில் வருவதற்கு தான் சிங்காசனம் ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கார். யாரார் வர்றாங்க, ஆலயத்தில் வர்றாங்கன்னு பார்க்குறாரு. அவர்களுக்காக சிங்காசனத்தில் ஒரு இடத்தை அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நான் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவனே, நல்ல நாளுக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதான அந்த நேரத்தை கொடுக்கிறே உமக்கு நன்றி. நாளுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் பரத்தில் நீங்கள் தரப்போகிறீரே, நமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய பரிசுத்த கருத்தினை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.